வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்துல இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றாங்க. இதன் மூலமா புள்ளிப்பட்டியல்ல ஏ பிரிவுல இந்திய அணி முதல் இடத்துலயும் இருக்காங்க. இந்த நிலையில இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றதால மட்டுமே சிறப்பா இந்திய அணி விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்திய அணிக்கு இன்னும் பல பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் சரி செஞ்சா மட்டும்தான் ஆஸ்திரேலியா போன்ற அணிகளை எதிர்கொள்ளும் போது வெற்றி பெற முடியும். இதுதான் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி எப்பவுமே அணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அணியில இருக்க சில ஓட்டைகளை மூடி மறைச்சிட முடியாது. அந்த ஓட்டிங்களை சரி செஞ்சா மட்டுமே இந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதைதான் தற்போது இந்திய அணியும் செய்யணும். ஆடுகளம் தோய்வா மாறுச்சு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா 30 ரன்கள் இடைவெளியில இந்திய அணி 7 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க அப்படிங்கறத யாருமே மறந்துடக்கூடாது. இப்ப ஆடுகளம் தொய்வா மாறிட்டதை வீரர்கள் கண்டறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட இன்னிங்ஸை மாற்றி அமைச்சிருக்கணும். இந்த ஆடுகளத்துல 140 ரன்கள் எடுத்தாலே மிகப்பெரிய இலக்கு தான். இந்த சூழ்நிலையில இந்திய அணியின் ஸ்டார் வீரர்களான சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா போன்ற முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்கள்ல ஆட்டம் இழந்தது இந்திய அணிக்கு மிகப்பெரிய மைனஸா பார்க்கப்படுது. இதை இந்திய அணி உடனடியா சரி செய்யணும். சிவம் துபே போன்ற வீரர்கள் ஐபிஎல் தொடர்ல நல்லா விளையாடி இந்திய அணிக்காக கிடைக்கிற வாய்ப்பை வீணடிச்சு வராங்க. ஒருவேளை சிவம் துபேவால சரியா விளையாட முடியல அப்படிங்கறத அறிஞ்சா உடனடியா அவர் அணியில இருந்து தூக்கிட்டு சஞ்சு சாம்சனை சேர்க்கணும். அதே மாதிரி இந்திய அணியில இருக்க இன்னொரு பிரச்சனை ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ் தான். ஆடுகளம் நல்லா இருக்கும்போது அதிரடியா ரன் குவிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல விராட் கோலி தொடர்ந்து 2 இன்னிங்ஸ்களா சொதப்பிட்டு வராரு. சோ விராட் கோலி இனி வர போட்டிகள்லயாவது நிலைச்சு நின்று பெரிய ஸ்கோரை குவிக்கணும். அப்படி விராட் கோலிக்கு ஓபனிங் செட் ஆகல, ஒத்து வரல அப்படின்னா ஜெய்ஷ்வால ஓபனிங் பேட்ஸ்மேனா சேர்த்துட்டு விராட் கோலியை 3வது இடத்துக்கு மறுபடியும் அனுப்பணும். இதன் மூலமா சிவம் துபே ஆட்டோமேட்டிக்கா அணியில இடம் பெற முடியாம போயிருவாரு. சோ இதுல எந்த சேஞ்சஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.